முயற்சி திருவினையாக்கும் பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்மளோட சேனல் வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்மளோட சேனலில் மெயினாக மேக்ஸ் கிளாஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அதே போல் சயின்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெலாம் நம்மளுக்கு டெமோ கிளாஸ் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட வீடியோஸுங்கிறது இருக்கும். நம்ம நிறையா சம்ஸு அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா நம்ம தமிழோட சேர்த்து ஒரு ஃபுல் ஷெட்யூலே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது சம்மந்தமான நியூ பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க இருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெமோ கிளாஸை பார்த்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஒரு டெமோ கிளாஸை நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வீடியோஸ் கொடுக்கறது 2 விதங்களில் நான் வீடியோஸ் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம ஷெட்யூலில் என்னென்ன டாபிக் என்ன இயலில் இருக்குது, என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டர்டோட பிடிஎஃப்பை காமிச்சு கிளாஸஸ் கொடுக்குறது இது ஒரு மெத்தட். ஓகே சார், நம்ம லைவ் எல்லாம் கொடுக்குறோம். அதே போல் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். புக்கை பார்த்துக்கிட்டே நம்ம கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சேர்த்து மற்றவங்களோட கிளாஸ் லிசன் பண்ணுறவங்களும் அந்த புக்கை பார்த்து அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம போர்டில் அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதாக இருக்கட்டும் ஆர் எனி அதர் டாப்பிக்காக இருக்கட்டும், முக்கியமான ஷார்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம போர்டில் நோட் பண்ணிவிட்டு அது சம்மந்தமான எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம். ஸோ இந்த 2 மெத்தடில் நான் கிளாஸஸ் கொடுப்பேன். ஸோ பிடிஎஃப் காமிச்சு கிளாஸ் இருக்குன்னா அது லைவ்லாம் போகும். ஓகே, ஸோ அது வேற விஷயம். ஓகேங்களா, இப்போ இந்த டெமோ கிளாஸ்ல நம்ம தமிழ்ல எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஷெட்யூல் கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா நான் என்ன கொடுத்திருக்கேன், இன எழுத்துக்கள். ஓகேவா, சோ தமிழ்ல இன எழுத்துக்கள் எந்த ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது அப்படிங்கற மென்ஷன் பண்ணிருக்கேன். 6th செகண்ட் டேர்ம்ல இயல் 1ல கவர் ஆகுது அப்படிங்கறத ஷெட்யூல்லையும் வேட் டு ஸ்டடிலையும் ரொம்ப தெளிவாவே நான் கொடுத்திருக்கேன். சோ அதை பார்க்காதவங்க அந்த பிடிஎஃப் பார்க்காதவங்க நல்லா தெளிவா பார்த்துக்கங்க. ஓகேவா, ரைட். சோ அப்ப இந்த இன எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க மெயினா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு 9 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அந்த 9 பாயிண்ட்ஸை நீங்க கிளியரா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன எழுத்துக்கள் சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். சோ அப்ப இந்த இன எழுத்துக்கள்ல நீங்க பொதுவா தமிழ்ல நீங்க ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி ஓகேங்களா, அதுல இருந்து நீங்க தெளிவாகணும் அப்படின்னா நீங்களா ஓனா வேர்ட்ஸ் கிரியேட் பண்றது. ஓகே, நம்ம இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா தமிழ்ல நம்ம லேர்ன் பண்ண பின்னாடி அதை ஈஸியா நம்ம சாதாரணமா ஒரு நியூஸ் பேப்பர்ல பாக்குறதோ சரி, அதே போல நம்ம வேற ஏதாவது ஒரு புக்ல பார்த்தாலும் ஒரு பேராவை பார்த்தாலுமே கூட அதுல எது இன எழுத்துக்கள் அப்படிங்கறத அழகா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ லாஸ்ட்ல நான் உங்களுக்கு அதான் நான் பிராக்டிஸை நான் கொடுப்பேன். ஓகே, சோ ஜஸ்ட் நீங்க கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுவீங்க. ரைட், இப்போ இந்த இதுல 9 பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்ல. முதல் பாயிண்ட், இன எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் தமிழ்ல எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பாயிண்ட், இப்போ ஒரு சில நம்மளுக்கு தமிழ்ல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு தெரியும். அதுல ஒரு சில எழுத்துக்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒழிக்கக்கூடிய முயற்சியும் பிறக்கும் இடமும் ஒற்றுமையா இருக்கு. ஓகே, சோ அப்போ ஒற்றுமையா இருக்கிறதுனால இதை ஒரு கேட்டகரியா வச்சுக்குவோம் அப்படின்ட்டு தான் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஓகே, சோ அப்ப இன எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகிறதுக்கு என்ன காரணம், அந்த எழுத்துக்கள்ல தமிழ் எழுத்துக்கள்லயே ஒரு சில எழுத்துக்கள் வந்து ஒழிக்கக்கூடிய முயற்சியிலையும் பிறக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒற்றுமை இருக்கு. ஓகே, சோ அதை வச்சு இன எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா, ரொம்ப சிம்பிளா தான். இப்ப அடுத்து இன எழுத்துக்கள் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெய் எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ மெய் எழுத்துக்கள் 18. இதுதான் மெயினா நம்ம இன எழுத்துக்களே மேஜர் ரோலே பார்த்தோம் அப்படின்னா இந்த மெய் எழுத்துக்கள் அப்படிங்கறதான். அப்ப இந்த மெய் எழுத்துக்கள் 18 என்னங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு நான் இதுல சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் ஆக்சுவலாக வந்து நான் நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இதெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் அங்கே பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எல்லா சப்ஜெக்ட் இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கனால எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழை அசால்ட்டாகவே நினைக்கிறாங்க. அதில் மிஸ்டேக் வந்தாலுமே கூட அதை ஒரு சாதாரணமாக பெருமையாக நினச்சிட்டாங்க. ஐயோ நான் அப்படியே மிஸ்டேக் விடுறதவே கூட அப்படியே காமெடியாக பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒரு விளையாட்டு தானே அப்படின்னு இருந்தாலும் அதே நிலைமை கடைசி வரைக்கும் வருது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ள நுழையும் போது தான் நம்மளுக்கு தமிழ் தெரிய மாட்டுது, சரியாக தெரிய மாட்டுது, வேர்ட்ஸ் அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக புரிய மாட்டுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்றாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நல்லா தெளிவா நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்தை கவனிச்சோம் அப்படின்னா அழகா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, சோ அதுல நம்மளுக்கு என்னென்ன அப்படிங்கிற நோட் பண்ணியிருக்கேன். ஓகே, சோ க ங ச ஞ ட ந த ந ஆக்சுவலா வந்து இது மேல புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அது மெய்யெழுத்து. ஓகேவா,
ஸோ தானா பா மா யா ரா லா வா லா லா ரா நா இந்த மாதிரி இருக்கும். ஓகேலா? ஸோ இதை இந்த மெய்யெழுத்துக்களை 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானதான். இதுல இணை எழுத்துக்கள்ல இருந்து சார் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இணை எழுத்துக்களை நல்லா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க சிலபஸ் நியூ சிலபஸ் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு இடத்துல இருக்கும். அடுத்து எழுத்து பிழை, ஒற்று பிழை இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ல இருக்கு. நீங்க சிலபஸ்ல நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா தெரியும். நம்ம வேட் டு ஸ்டடிலையும் கிளியரா கொடுத்துருக்கோம். அதே போல நம்ம ஷெட்யூல்லையும் கிளியரா கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஒரு கான்செப்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுட்டீங்கன்னா எழுத்து பிழை, ஒற்று பிழை, சந்தி பிழை, வல்லினம், மிகு இடங்கள், மிகா இடங்கள் கான்செப்டுக்கு தேவையான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவா தெரியும். அதெல்லாம் நல்லா நீங்க கவனிங்க. எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. ஓகேவா? ரைட். இத 3 பார்ட்டா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோமா? இப்போ வல்லினம் அப்படிங்கறத இப்போ ஆக்சுவலா வந்துட்டு இதுல மேல புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ணலாம். வல்லினம்ங்கற சொல்லுவாங்க. இப்போ புள்ளி இல்லாம பார்த்தோம்னா ஒரு ஃப்ளோல வந்து நம்ம சொல்லலாம். இப்போ வல்லினம் அப்படின்னா கசட தபர வல்லினம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, கா சா டா தா பா ரா இதெல்லாம் பார்த்தோம்னா வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 18 3 ஆறா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ முதல் 6 வந்துட்டு அதாவது வல்லினம் 6 எழுத்துக்கள், மெல்லினம் 6 எழுத்துக்கள், இடையினமும் 6 எழுத்துக்கள். ஓகேவா? ரைட். அடுத்தது மெல்லினம் பார்த்தோம் அப்படின்னா ஞஞன நமன இதெல்லாம் மெல்லினம். ஓகேவா? அடுத்து யரல பலல இதெல்லாம் இடையினம். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 கேட்டகரி மெய்யன்கள்ல அந்த 3 கேட்டகரி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல இது 2 அதாவது வல்லின எழுத்தும் மெல்லின எழுத்துக்கள் வந்துட்டு ஒரே இனம் அப்படிங்கறது நம்ம புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப வல்லினமும் மெல்லினம் இந்த மாதிரி எழுத்துக்கள் தான் மோஸ்ட்லி நம்ம பார்க்குற நிறைய சென்டென்ஸ்ல இந்த வல்லின மெல்லின எழுத்துக்கள்லாம் வந்து இணை எழுத்துக்களா அதிகமா வரும். மற்றபடி பார்த்தோம்னா இடையினத்தை இதெல்லாம் சேர்ந்ததே ஒரே இனம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுல வேர்ட்ஸ்லாம் வந்து கொஸ்டின் கேட்கறதுல இதை வச்சுலாம் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த வல்லின மெல்லின இந்த எழுத்துக்களை வச்சுதான் கொஸ்டின்ங்கிறது இருக்கும். ஓகே, புரிஞ்சா? ரைட். இப்போ இந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 3வது பாயிண்ட் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சில வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ்ல மெல்லின மெய்யெழுத்துக்களை அடுத்து வல்லின எழுத்து வரும். ஓகேவா? மெல்லின மெய்யெழுத்து. ஓகே, அப்ப புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் இந்த மெல்லின எழுத்து. இந்த தானே இந்த 6 தானே. சோ இதுல இந்த புள்ளி வச்ச எழுத்து அதான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம் மெல்லின மெய்யெழுத்து. மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்து வரும். அதுல இங்க பார்த்தோம் அப்படின்னா வல்லின எழுத்து எந்த வரிசை வேணா இருக்கலாம். இப்போ வல்லின எழுத்து வந்து கா ச டா தா பா ரா இருக்கா. இதுல வல்லின வரிசை எது வேணா வரலாம். அது என்ன கா வரிசை, கா வரிசை, சாரி கா வரிசை, சா வரிசை, டா வரிசை, தா வரிசை, பா வரிசை, ரா வரிசை. இந்த மாதிரி வரிசை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப கா அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா கா வரிசை அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இதை நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் இதை டெப்தா நம்ம தெரிஞ்சுக்கோம். எங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அகர வரிசை எப்படி எழுதுக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அங்க நம்ம தெரிஞ்சுக்கோம். இப்ப கா வரிசை அப்படின்னு சொன்னாங்கன்னாவே கா கா கி கி இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. சோ இதைத்தான் வந்துட்டு அந்த காவரிசை அப்படின்னு சொல்லலாம். அப்போ மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்துல இந்த வரிசையில எது வேணா வரலாம். இப்போ அதை நான் அடுத்து நான் உங்களுக்கு கிளியரா நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களால இந்த கான்செப்டே நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்க மெல்லின எழுத்துக்கெல்லாம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இங்கு நம்ம மென்ஷன் பண்றோம். அதே போல இஞ்சு, இன்னு, இந்து, இப்பு, இன் இதெல்லாம் என்ன எழுத்துக்கள்? மெல்லின மெய் எழுத்துக்கள். அப்ப மெல்லின எழுத்துக்கள்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. இதுக்கு அடுத்து இப்ப இந்த எழுத்துக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா மெல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிறது சாரி வல்லின எழுத்துக்கள் அப்படிங்கிற வரும். இப்ப பாருங்க கா சா டா தா பா ரா இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இருக்கு. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்குக்கு அடுத்து காவரிசை அப்படிங்கறதா வரும். இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் இதுக்குரிய ஒவ்வொரு இதுக்குமே நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது 100% உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இங்க அப்படி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா திங்கள் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்க கவனிங்க. ஸோ திங்கள் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இங்குக்கு அடுத்து அதாவது வந்து இது ஒரு மெல்லின எழுத்து. இதுக்கு அடுத்து ஒரு என்ன வரணும்? ஒரு மெல்லின எழுத்து தான் ஒரு வல்லின எழுத்து தான் வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
இப்ப திங்கள். இப்போ நீங்கள், நாங்கள், இந்த மாதிரி எந்த வேர்டு வேணா நீங்க எடுத்துக்கங்க. ஸோ அதுல இங்க அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கு அடுத்து கா அப்படிங்கிற காங்கிற எழுத்து தான் வரும். அப்ப இங்க அப்படிங்கிறது என்ன? மெல்லின எழுத்து. கா அப்படிங்கிறது என்ன? வல்லின எழுத்து. அப்ப மெல்லின மெய் எழுத்துக்கு அடுத்து ஒரு வல்லின எழுத்துங்கிறது வரலாம். இப்ப இங்க இங்குங்கிறதுனால இங்குக்கு அடுத்து கா அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே இது ஒரு சில எழுத்து அடுத்த எழுத்துக்கள் நம்ம பார்ப்போம். நம்ம வேற எழுத்துக்கள் அப்படிங்கிறது வரும். இப்ப பாருங்களேன், இப்போ இஞ்சுங்கிறது ஒரு மெல்லின மெய் எழுத்து. அதுக்கு அடுத்து என்ன வருது? ஒரு வல்லினம். இப்ப நீங்க இதுல கவனிச்சீங்க அப்படின்னா காங்கா வரிசையிலேயே இந்த இப்ப இங்க இருக்குன்னா அதுக்கு முன்னாடி உள்ளதா அதோட இணை எழுத்து. ஓகேவா? இப்ப இஞ்சுன்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த சா வரிசை தான் இஞ்சுக்குரிய இணை எழுத்து. இன்னுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த எட்டு அந்த டா வரிசை அப்படிங்கறதா இதுக்குரிய இணை எழுத்து. ஓகேவா? அதே போல இந்துன்னு எடுக்கிறீங்க, இந்துக்கு அடுத்து அதோட வரிசை தா வரிசைங்கிறதா இதோட எழுத்து. ஓகே. அதே போல இம்முன்னு பாக்குறீங்க, இம்முக்கு அடுத்து அதோட வரிசை அதாவது வல்லின வரிசை பா வரணும். இதுக்கு இடையில இதெல்லாம் வந்துட்டு என்ன? இடையின எழுத்துக்கள். ஓகே. அடுத்து லாஸ்ட்ல வந்துட்டு என்ன? இன்னுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து இந்த ரா வரிசை அப்படிங்கிறவர் இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றோம். புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்களேன், இஞ்சுக்கு அடுத்து வந்துட்டு அந்த என்ன வரணும்? சா வரிசை. இஞ்சுனா அப்ப இந்த சாக்கு அடுத்து தான் இஞ்சு வந்திருக்கு. அதனால வந்துட்டு அது என்ன சொல்றோம்? இதான் இதோட இணை எழுத்து அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இப்ப எக்ஸாம்பிள் வேர்டை நீங்க கவனிங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எஞ்சு மஞ்சள் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம்பிள் புக்ல எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. நான் இங்க ஃப்ளோல என்ன வேர்டு வருது இதுக்கு மேட்ச் நான் ரொம்ப கஷ்டமா இந்த வேர்டை உருவாக்குறது ரொம்ப சிம்பிளானதான். இப்ப பாருங்க, இஞ்சுக்கு அப்புறம் அதோட இணை எழுத்து சா அப்படிங்கிறத வருது. சா அப்ப நீங்க வந்து அந்த சா வரிசை எது வேணா வரலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, தாராளமா நீங்க எக்ஸாம் நோட் பண்ணலாம். இப்ப என்ன அப்படின்னா இஞ்சி. ஓகேவா? இப்போ இஞ்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து சா வரிசையில அந்த சீங்கிறது வந்துருச்சா? அப்ப இது ரெண்டும் இணை எழுத்து தான் அப்படிங்கிறத அழகா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இதுக்குரிய எக்ஸாம்பிள் வேற என்ன எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான வேர்ட்ஸ்ல வச்சு நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணா எந்த அளவுக்கு நீங்க நியூவா ஒரு வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்றீங்களோ நீங்க 100% புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் கரெக்டான மெத்தட். தமிழை பொறுத்த வரைக்கும் சும்மா இதுல இருக்கிறதே அப்படியே காப்பி பண்ணிட்டு இல்லாம புது புது வேர்ட்ஸ்ங்கறத அழகா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நியூஸ் பேப்பரே நீங்க ரீட் பண்ணாலும் சாதாரண இன எழுத்துக்கள் அப்படிங்கறத சார் ரவுண்ட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த 6th செகண்ட் டேர்ம் இயல் 1னா இதுலயும் இதோட மொழித்திறன் பயிற்சியிலுமே மொழியால் ஆளும் அப்படின்னு பின்னாடி இருக்கா இந்த இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா இன எழுத்துக்கள் சம்பந்தமா எக்ஸாம்பிள் இதுல வந்து கரெக்டான இன எழுத்துக்களை வந்துட்டு ரவுண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்ல நிறைய இயல்களை நம்ம இயல் கான்செப்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல காலையில 5 மணிக்கு. ஸோ அந்த இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மொழித்திறன் பின்னாடி உள்ள எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா கொஸ்டின்லுமே என்னென்ன கான்செப்ட் இப்போ இயல் எழுத்துக்கள் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தா அங்கேயும் நம்ம ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ரைட். ஸோ அப்போ இந்த நம்ம பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, இன்னுக்கு அப்புறம் டா வரிசை வரணும். இன்னுக்கு அப்புறம் டா வரிசை வரணும். இப்போ மண்டபம். ஓகேவா? ஸோ மண்டபம் அப்படின்னு பாருங்க, இன்னுக்கு அப்புறம் வந்து டாங்கிற வருதா? ஓகேவா? ஸோ இது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அணுகுண்டு குண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே இன்னும் இந்த 3 சொல்லி இன்னுக்கு அடுத்து இந்த டா வரிசையில டூன்னு வரும்ல. ஓகே, டாடா டி டி டூ டூ டை இந்த மாதிரி வரும்ல. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வரும். ஓகே, இதுல மாதிரி எது வேணா வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். அழகா இந்த இணை எழுத்துக்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா? புரிஞ்சா? 3. அடுத்து 4வது இந்துக்கு அப்புறம் தாங்கிறது வரணும். ஓகே, ஸோ இந்துக்கு அப்புறம் தா வரணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தந்தம் சொல்லலாம். தந்தம், பந்தம், பந்து இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ பந்து அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப என்ன வருது? இந்து எப்பயுமே அந்த மெல்லின மெய்யெழுத்து வருது. அதுக்கு அடுத்து என்ன வருது? அதோட இணை எழுத்தோட வரிசை வருது. இப்ப தான் வரிசையும் வரலாம், டூ வரிசையும் வரலாம். இப்ப பந்தி அப்படின்னு சொல்லுவான். ஓகே, சாப்பாட்டு பந்தின்னு இருக்கா? சாப்பா அந்த பந்தின்னு இருந்துச்சுன்னா இந்துக்கு அப்புறம் வந்து அந்த தா வரிசையில தீங்கிற வரும். இதுதான் இணை எழுத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அழகா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இம்முக்கு அப்புறம் பா. ஓகேவா? ஸோ அப்ப இம்முக்கு அப்புறம் பா அப்படின்னா டஸ்டர் எடுத்துக்கலாம். இம்முக்கு அப்புறம் பா அப்படின்னா என்னென்ன எக்ஸாம்பிள் நோட் பண்ணுங்க. இப்போ பம்பரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்பம், ஊர் கம்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கம்பம். ஓகே, இம்முக்கு அப்புறம் பா அப்படிங்கிற வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பம்பரம் அப்படின்னு சொன்னா ஸோ பம்பரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இம் அப்படிங்கிற அந்த மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து பா வரிசை அப்படிங்கிற வரும். ஓகே, அதோட இணை எழுத்தான
பா வரிசை அப்படிங்கிறது வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எது வேணா எடுத்து, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாம்பு. ஓகே, ஸோ இம்முக்கு அப்புறம் பூ அப்படிங்கிற அந்த பா வரிசை வருதா, பாப்பா பிபி பூ பை இந்த மாதிரி வருதா. ஓகே, அப்போ இதுதான் வந்துட்டு இதுக்குரிய இணை எழுத்து அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். அதுக்கடுத்து பாருங்க, 2 சொல் இன்னுக்கு அப்புறம் ரா அப்படிங்கிறத வரணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மன்றம். இப்போ உங்களுக்கு பின்னாடி எழுத்து பிழை அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அப்போ மன்றம் அப்படிங்கிறத இந்த ரா யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த ரா யூஸ் பண்ணியிருப்பாங்க, மன்றம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளால எழுத்து பிழை அப்படிங்கிறத இந்த ஒரு இணை எழுத்தை லேர்ன் பண்ண பின்னாடி எழுத்து பிழை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. இப்போ மன்றம் அப்படிங்கிறதுல இந்த ரா வரக்கூடாது. ஏன்னா இந்த இன்னுங்கிற எழுத்து மெய்யெழுத்துக்கு அடுத்து கண்டிப்பா இந்த ரா வரிசை இதுதான் வரணும் அப்படிங்கறத நம்ம ரூல் படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அழகா இதுதான் கரெக்டானது, இந்த வேர்டு வந்து எழுத்து பிழை உள்ளது அப்படிங்கறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்றோமா. சோ இதுதான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொன்னது. இந்த இணை எழுத்து நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா எழுத்து பிழை ஒற்று பிழை இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதே போலத்தான் உங்களுக்கு வேற என்னென்ன இதெல்லாம் வந்துட்டு வேர்ட்ஸ்லாம் கொடுத்து இணை எழுத்து என்னென்ன வருது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த வேர்டை மென்ஷன் பண்ணி இப்போ கண்ணன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ கண்ணன் மென்ஷன் பண்ணிட்டு இதுல இணை எழுத்து இல்லாத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எழுத்துலாம் கொடுத்துட்டு இப்போ இந்த எழுத்து அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இதுல எதுவுமே இணை எழுத்து இல்லையா. இப்போ இன் அப்படிங்கிறது மெல்லின எழுத்து கேட்டகரியில வருது. ஓகே, மெல்லின கேட்டகரியில வருது. ஆனா அதோட இணை எழுத்து என்ன வரணும், டா அப்படிங்கிற வரணும். ஆனா இந்த இன்னுக்கு அடுத்து டா வந்திருக்கா, கிடையாது. அதனால வந்துட்டு இது இணை எழுத்து கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சா அப்ப இந்த ஒரு கான்செப்டை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒன்னும் டைரக்டா அதோட இணை எழுத்து என்ன அப்படிங்கறத கேட்கலாம், ரெண்டாவது அதுல உள்ள பிழை என்ன அப்படிங்கறத கேட்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரூல் இணை எழுத்து தெரிஞ்சதுனால இதுக்கு அடுத்து இதுதான் வரணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுமா. அப்ப அழகா நீங்க ஒரு தமிழ் சென்டென்ஸ்ல எது கரெக்டான வேர்டு, கரெக்டான இந்த லெட்டருக்கு அடுத்து இதுதான் வரணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா. ஓகேவா. அதே போலதான் இணை எழுத்து இல்லாத வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. ஓகேங்களா. இப்போ இணை எழுத்து இதுல கரெக்டா மெல்லின கான்செப்ட்ல வரக்கூடிய மெய்யெண்கள் கான்செப்ட்ல வரக்கூடிய இணை எழுத்துக்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சார் மெய்யெழுத்துக்களை மட்டும் தான் வந்து இணை எழுத்து இருக்கா, உயிரெழுத்துக்கள்ல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரெழுத்துக்கள்ல இருக்கு இணை எழுத்து. ஆனா ரொம்ப சிம்பிளானதான். அது நம்ம சாதாரண நம்ம பேச்சு வழக்கிலையும் சரி இப்போ உள்ள நடைமுறை எழுத்துக்கள்ல அந்த உயிரெழுத்து அப்படிங்கிறது இணை எழுத்துக்களை அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி எங்கதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிதையெல்லாம் நம்ம எழுதுவோம்ல, செய்யுள் பகுதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து உயிரெழுத்துக்கள் இணையா கொடுப்பாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள்ல ஏதாவது இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற கேட்டகரிய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு எங்கெங்க இந்த மாதிரி வேலை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஆ ஆ அப்படிங்கிறது தெரியும். அதே போல இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஓகேவா. ஸோ இது நம்மளுக்கு உயிரெழுத்துன்னு தெரியும். இதோட உயிரெழுத்துக்களோட இணை எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு குறிலுக்கு நெடில் இணை எழுத்தாகும், நெடிலுக்கு குறில் இணை எழுத்தாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா இதுல இங்க மெல்லினத்துல ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் இருக்கு, மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து என்ன வரும், ஒரு வல்லின எழுத்துன்னு வரும். அதே போலதான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆ கடுத்து இங்க ஆ அப்படிங்கிற வரணும். இப்ப இதுல நெடில் குறில் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ எது எது வந்துட்டு நீண்டு ஒலிக்குதோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீண்டு ஒலிக்கும். இதே ஷார்ட்டா இருக்கிறத என்ன சொல்லுவோம், குறில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்ப இது எல்லாமே இணை எழுத்துக்கள். ஸோ இது ஆக்கு ஆங்கிறது இணை எழுத்து, இந்த ஆக்கு வந்துட்டு ஆ அப்படிங்கிறது இணை எழுத்து. ஓகே. ஸோ அதே போல ஈக்கு ஈ அப்படிங்கிறது இணை எழுத்து, உ அப்படிங்கிறது இணை எழுத்து, ஏக்கு ஏ அப்படிங்கிறது இணை எழுத்து, ஓக்கு ஓ அப்படிங்கிறது இணை எழுத்து. ஓகே. இப்போ நான் இங்க மட்டும் ஒன்னு மட்டும் வந்துட்டு அப்படியே இந்த ரெண்டு மட்டும் ஒரு லெட்டரா எழுதியிருக்கலாம். அப்ப இங்க மட்டும்தான் உயிரெழுத்துக்கள்ல மாறும். இதவே ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா இப்போ ஐ அப்படிங்கிற லெட்டருக்கு இணை எழுத்து என்ன, ஐ அப்படிங்கிற உயிரெழுத்துக்கு இணை எழுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஐ அப்படின்னு நம்ம சொல்லும்போது லாஸ்ட்ல என்னத்துல நம்ம உச்சரிப்பு சொல்லும் போதே ஐ அப்படின்னு சொல்லும் போதே லாஸ்ட்ல என்ன முடியுது இ அப்படின்னு முடியுதா. அப்போ ஐயோட இணை எழுத்து இ. கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா. அதே போல அவ்வு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்ப லாஸ்ட்ல அவ்வு அப்படின்னு சொல்லும் போது அது லாஸ்ட்ல உச்சரிப்பு என்ன முடியுது ஊ அப்படின்னு முடியுது. அப்ப அவ்வோட அதோட அவ்வோட இணை எழுத்து ஊ. இதுதான் நீங்க மெயினா இது. இப்ப மத்ததெல்லாம் நம்மளுக்கு பார்த்த உடனே நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஆனா நம்மளுக்கு இந்த ஐயும் அவ்வு அப்படிங்கிற மட்டும் அதுக்கு இணை எழுத்து என்ன அப்படிங்கிறது அந்த உச்சரிப்புல கடைசியில முடியறத வச்சு அழகா அதோட இணை எழுத்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுங்களா. ஓகேவா. அப்போ உயிரெழுத்துக்கள்ல இணை எழுத்து என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், உயிரெழுத்துக்கள் நடைமுறை வார்த்தைகள்ல வந்துட்டு உயிரெழுத்துக்கள்ல அந்த இணை எழுத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்திருந்தோம். செய்யுள்ல அந்த அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க, நீண்டு ஒழிகிறதுக்கு. அளபடை அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அந்த கவிதை வந்துட்டு இன்னும் நம்ம ஒரு உணர்ச்சிகரமா இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு வேர்ட்ஸ்ங்கிறத சேர்த்து புலவர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்போ அங்கதான் வந்துட்டு என்ன வரும், இந்த உயிரெழுத்துக்களோட இணை எழுத்து அப்படிங்கிறது வரும். அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்ம இந்த தளி அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, தளி அப்படிங்கிறது. அப்ப அளபடையில என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்துல அளபடையில என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, நெடில் எழுத்துக்களை, அதாவது நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து குறில் எழுத்து வரும். இதுதான் வந்துட்டு உயிருக்கு உரிய கண்டிஷன். புரியுதுங்களா. நம்ம இதுல எப்படி கண்டிஷன் பார்த்தோம், மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து இந்த வல்லின வரிசை வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அதே போல உயிர் எழுத்துக்கள் இப்ப தளி தூதும் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம். ஓகே. அப்ப இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெடில் எழுத்துங்கிறது வரும். நெடில் எழுத்துக்கு அடுத்து தான் வந்துட்டு குறில் எழுத்து அப்படிங்கிறது வரும். ஓகே. இது இணை எழுத்துக்கள் சம்பந்தமா இதை பேசிக்கா நம்ம இதை தெரிஞ்சுட்டாவே போதும். ஓகே. இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சா என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணலாம். அதே போல இந்த இணை எழுத்துக்கள் சம்பந்தமா நீங்களும் வேர்ட்ஸ் ஒவ்வொரு இப்ப இதுல மெயினா இதுதான், இந்த இது சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் தெரியுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். அண்ட் தென் நான் முக்கியமான சொல்றது, இந்த ஒரு நியூ பேட்ச் நான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அப்படிங்கிறப்ப எல்லாமே தெரிஞ்ச ஆள் அப்படிங்கிற நான் சொல்ல வரல, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை என்னோட எஜுகேஷனை கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தெளிவா எளிமையா புரியுற அளவுக்கு நான் கிளாஸஸ் அப்படிங்கிறத நான் கொடுப்பேன். ஸோ நியூ பேட்சுக்குரிய அட்மிஷன் போயிட்டே இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க இன்னும் லேட் பண்ணாதீங்க. ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறது ஆல்ரெடி பேட்ச்லையும் சரி யூடியூப்லையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதுக்குரிய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நியூ பேட்சுக்குரிய வீடியோஸ்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எந்த அளவுக்கு நான் தெளிவாக நான் சொல்லணுமோ அந்த அளவுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். மெயினான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ கஷ்டமானதா இருந்தாலும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ரிவிஷன் பண்ண அழகா நம்ம மைண்டுக்கு வந்துடும். ஓகே. அப்போ நம்ம என்னதான் நம்ம டேலண்டான ஆளாக இருந்தாலுமே கூட தொடர்ந்து ரிவிஷன் பண்ணோம்னா மறந்து தான் போகும். அது என்னதான் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தாலுமே கூட தொடர்ந்து அதை அடிக்கடி பார்க்க கண்டிப்பாக நம்மளுக்கு ரிவிஷன் வந்துடும். அப்போ நான் பிடிஎஃப் மூலியமாகவும் கிளாஸ் கொடுப்பேன். அண்ட் தென் உங்களுக்கு சைடாக ஷார்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ அப்போ இதில் நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தோம், அப்போ இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அப்போது என்னோட இந்த பேட்ச் அப்படிங்கிறது நிறைய கண்டிஷன் சொல்லியிருக்கேன். அதில் மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இந்த பேட்ச்ல மெயினாக யாருக்கா வேண்டி ரொம்ப கேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரிவிஷன் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இவங்க 2 பேர்த்துக்கு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாவே, நல்லா ரிவிஷனுங்கிறத அடிக்கடி நம்ம ரிவிஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாவே அழகா நம்மளால பாஸ் ஆக முடியும். டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நல்லா தெளிவாக நீங்கள் அதை கவனிச்சுக்கோங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து. ஏன்னா எத்தனையோ சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அமௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வாங்குவாங்க தான், அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் கிளாஸஸே நான் கொடுக்குறேன். ரொம்ப குவாலிட்டியாக ஒன்ஸு நான் ஒரு குறிப்பிட்ட அட்மிஷன் பீரியட் வரைக்கும் தான் நான் அதர் ஸ்டூடெண்ட்டை நான் அந்த இடத்துல நான் யோசிப்பேன். அது ஒரு குறிப்பிட்ட நான் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்.
யாரு குயிக்கா நீங்க ஜாயின் பண்றீங்களோ அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஃபோக்கஸ் யாருக்காகனா நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்காக தான் நான் பார்ப்பேன். என்னோட வீடியோல பப்ளிக் வீடியோஸ் வந்தாலும் தான் வராமல் இருந்தாலும், ஆனால் நான் என்னன்னா என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு எந்த அளவுக்கு கிளாஸஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஷெட்யூல் படி நான் கிளாஸஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு நான் ரெடி ஆயிடுவேன். ஸோ நல்லா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்னோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்க்கு ரீச் ஆகட்டும். இதை பார்த்துட்டு பின்னாடி அவங்கள ரிஜெக்ட் பண்ணால் அது அவங்களோட டிசிஷன், ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு ரீச் ஆகாமலே வந்துட்டு நம்ம லேட் ஆகுது அப்படிங்கிற போது அப்போதான் லேட்டாக தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அவங்களால வந்து ஒரு சில நேரத்தில் சார் என்னால் வந்துட்டு உங்களோட அந்த வீக்கே வந்துட்டு என்னால் பிக்கப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ட்ராபேக் சொல்லிடுறாங்க. அப்போது எவ்வளோ ஏர்லியராக நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமோ குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு பேட்சுங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்லேயும் அதே போல் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நிறைய வீடியோஸ் வந்து பப்ளிக் வீடியோஸில் கிடையாது, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அன்லிஸ்டடாக வீடியோஸ் நான் கொடுத்துருந்து அது மூலயமா நிறைய ஸ்டூடெண்ட் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஓகே, அதை பற்றி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு டெமோ கிளாஸும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வச்சு தான் உங்களுக்கு பிடிஎஃப் மூலயமாவும் அடுத்தடுத்தது நம்ம கிளாஸஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணுங்கள். குயிக்காக நீங்கள் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.